கிரிப்டோ ஏர்ட்ராப் கோட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிற? ஏர்ட்ராப்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ட்ராப்ஸில் சில டைமில் டெய்லி டாஸ்க்கள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். டெய்லி என்னென்ன கோடுகள் தருவாங்க, அந்த கோடை போட்டால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காயின் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி என்னென்ன கொம்போ கார்ட்ஸ் தருவாங்க, அப்படி இல்லாட்டி என்னென்ன வீடியோ ஒன்றை பார்க்க சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் தருவாங்க. இப்படி சில நேரம் டெய்லி உங்களுக்கு சில ஏர்ட்ராப்ஸில் சில விஷயங்கள் இப்போ ஹெம்ஸ்டர் கொம்போட்டில் 3 கொம்போ கார்ட் நீங்கள் இது செய்யணும். பிளம்ப் ஏர்ட்ராப்பில் என்ன யூடியூப் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்க அவங்களோட வீடியோவில் அந்த கோடை கொண்டு வந்து இங்கே போட்டால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஏர்ட்ராப்ஸில் நிறைய டெய்லி என்ன கொம்போ கார்ட்ஸ் இல்லாட்டி டெய்லி கோட்ஸ்கள் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த கோட்ஸ்கள் அந்த கொம்போ கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எஸ்பியூ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நான் போட்டுட்டு வந்தேன். இப்போ 1-2 ஏர்ட்ராப் செய்கிறல, இப்போ நம்ம ஏர்ட்ராப் செய்கிறது கிட்டத்தட்ட 20-30 ஏர்ட்ராப்புக்கு மேலே ஆக்டிவாக கரண்ட்டாக இப்போ போயிட்டு இருக்குது. இப்போ ஒவ்வொன்றில் வர கொம்போ கார்ட்ஸ் அதில் இருக்கிற சீக்ரெட் கோர்ஸ் இல்லை கண்டினியூஸாக போடக்குள்ள என்ன நடக்கணும்னா உள்ளுக்கு டெலிகிராம் சேனலில் இருக்கிற ஏர்ட்ராப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆட்கள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அதாவது நான் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ஏர்ட்ராப் மட்டுமே சொல்லி கொடுக்குறேன். ஓகே, கிரிப்டோ கரன்சிக்குள்ளே இருக்கிற 14 வகையான ஏர்னிங் மெத்தட்ஸில் மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ஏர்ட்ராப், ட்ரேடிங் போர்ட்ஸ், மற்றது ஸ்டேக்கிங் ஃபார்மிங் எல்லாம் நான் தனி செஞ்சாலும் அதுக்குன்னு சொல்லி பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ட்ரேடிங் போர்ட்ஸும் ஏர்ட்ராப்ஸும். ஸோ ட்ரேடிங் போர்டில் மட்டுமே இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறார்கள், ப்ளஸ் வேறு விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறார்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டினியூஸாக அந்த ஏர்ட்ராப்போட விஷயம் மட்டுமே கண்டினியூஸாக குரூப்பில் வரதால அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த கொம்போ கார்ட்ஸ் அடுத்தது இந்த கோட்ஸுகளை நான் அதில் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, ஆனால் பெஸ்ட்டான ஏர்ட்ராப்ஸுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வந்த அப்டேட்ஸ்கள், அடுத்தது ஏர்ட்ராப்போட லான்ச்சிங் டேட், லான்ச் ஆகக்குள்ள ரிமைண்டர், அந்த மாதிரி விஷயமெல்லாம் கண்டினியூஸாக நான் எஸ்பியூ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டுருக்கேன். நான் இதை மாதிரியான டெய்லி கோட்ஸ், டெய்லி கொம்போ கார்ட்ஸ் எல்லாம் மட்டும் நான் போடுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த கொம்போ கார்ட்ஸ் இந்த கோடெல்லாம் நாங்கள் இப்போ எங்கே போய் எடுக்கிறேன்னு சொல்லி. ஸோ நீங்கள் இதெல்லாம் எங்கே எடுக்கலாம்னு சொன்னால் நீங்கள் அதுக்குரிய ஒஃபிஷியல் சேனல்ஸ் இருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹெம்ஸ்டர் கொம்போட்ற கொம்போ கார்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் ஹெம்ஸ்டர் கொம்போட்ற ஒஃபிஷியல் சேனலில் போனீங்கன்னா அதுக்குரிய டிஸ்கஷன் குரூப் இருக்குது. அந்த டிஸ்கஷன் குரூப்புக்குள்ளே போனீங்கன்னா அதில் யாருனானே அந்த கொம்போ கார்டை போடுவாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களோட ஒஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அவங்களோட த்ரெட்டில் யாருனானே அதை போடுவாங்க. அதை எடுத்து நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். ஓகே, அப்படி இப்போ உதாரணத்துக்கு 2வது பிளம்ப்னு சொன்னால் பிளம்போட கோட் வேணும்னு சொன்னால் நீங்கள் பிளம்போட கோட் யூடியூப்பில் தருவாங்க. அப்போ அந்த யூடியூப் வீடியோவிலவே அந்த யூடியூப் வீடியோட கமெண்ட்ஸை வாங்கிட்டு போனீங்கன்னா அதில் யாருன்னா அதோட கோடை போட்டிருப்பாங்க. அதை கொண்டு வந்து நீங்கள் போடலாம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இப்போ ஆல்ரெடி இப்போ 1-2 ஏர்ட்ராப் நடந்துட்டு இருக்கணும்னா தாராளமாக நான் அதை போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ கரண்ட்டாக 20-30 ஏர்ட்ராப் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதில் 75 விதமான ஏர்ட்ராப்ஸ்களுக்கு கண்டினியூஸாக என்னென்ன கோடு இல்லாட்டி கொம்போ கார்டு என்னென்ன போடணும். எல்லாத்தையும் நான் இதில் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ண போனோன்னா உள்ளுக்கு இருக்கிறாக்கள்லாம் ஃபெடப் ஆகி நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை, லெஃப்ட் ஆயிடுவாங்க. ஓகே, இப்போ குரூப் இதாயிரும், என்ன குப்பையாயிரும். அதனால தான் அதை நான் இனி சேனலில் நான் போடுறலன்னு முடிவெடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அவங்களோட ஒஃபிஷியல் சேனல் எந்த ஏர்ட்ராப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ அந்த ஏர்ட்ராப்போட ஒஃபிஷியல் சேனலுக்கு போய் அவங்களோட டிஸ்கஷன் குரூப்பில் பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட ட்விட்டர் பேஜுக்கு போய் அவங்களோட இதில் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா அதனால் அதை போட்டிருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இது மாதிரி கோர்ஸ் எல்லாம் எங்கே எடுக்கிற, இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் ட்விட்டரில் எடுப்பீங்களா, அப்படி இல்லாட்டி டிஸ்கஷன் குரூப்பில் எடுப்பீங்களா எங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னால் இது என்னோட பயோவில் டிக்டாக்ட பயோவில் ஒரு மெசேஜ் ஒரு வீடியோவை பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பின் பண்ண வீடியோவில் உங்களுக்குரிய டவுட்ஸை போடுங்க, அதுக்குரிய ஆன்சரை நான் தரேன். அடுத்து எங்களோட எஸ்பியூ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் லிங்க் பண்ணணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.